மிஸ்டர் சி பிரேம்குமார் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சாடிஸ்ட். மிகப்பெரிய சாடிஸ்ட். அங்கே பாருங்க, எல்லாம் ஆமோதிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பாருங்க சார். பின்னாடி அவங்க ஃபேமிலின்னு நினைக்கிறேன். உடனே ஆமான்றாங்க. அண்ணா இல்லை என்ன மாதிரி பாதிக்க. குட் ஈவினிங், வணக்கம் அண்ட் வெல்கம். வணக்கம்மா. வணக்கம். ஸோ ஒரு வார்த்தைகள் படத்தை பற்றி, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேள்விகள் கேட்குறோம். ஆஃப்கோர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே இந்த கதாபாத்திரம் கார்த்தி தான் அப்படின்னு, அதாவது ஒரு கதாபாத்திரத்தை படிக்கும் போதே இந்த ஆர்டிஸ்ட் தான் இது அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அது ரொம்ப ரேர். ஸோ ஐ ஃபெல்ட் தட். அண்ட் இன்னும் நான் பார்க்கல உங்களுடைய காட்சிகளை, பட் எனக்கு படிக்கும் போதே அது சீனாக மனசில் வந்துருச்சு. அண்ட் ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட்டாக அரவிந்த் சாரோட சேர்ந்து நடிக்கிறது, இட் வாஸ் வெரி, என்னுடைய காம்பினேஷன்ஸ் அவரோட இருந்தது. ஸோ இட் வாஸ் அ வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொல்ல விரும்புகிறது என்னுடைய நண்பர் இயக்குனர் மிஸ்டர் சி பிரேம்குமாரை பற்றி. ஸோ மிஸ்டர் சி பிரேம்குமார் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சாடிஸ்ட். மிகப்பெரிய சாடிஸ்ட். அங்கே பாருங்க, எல்லாம் ஆமோதிக்கிறாங்க. பின்னாடி திரும்பி பாருங்க சார். பின்னாடி அவங்க ஃபேமிலின்னு நினைக்கிறேன். உடனே ஆமான்றாங்க. அண்ணா இல்லை என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அவங்களும் ஒருத்தங்க. கதை வரும் இருங்க. ஸோ இவர் ஒரு சோல்ஃபுல்லான ஃபில்ம் எடுத்த ஒரு டைரக்டர்ன்ட்டு இவர் கூப்பிடுவார். மேம் ஒரு கதை வச்சுருக்கேன், ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன் படிங்க அப்படின்னு. சார் அனுப்புங்க சார். பவுண்ட் வரும், அழகாக இருக்கும், படிக்க ஆரம்பிப்போம். ஒரு 10 பக்கம் போகும்போதே இங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணோம், ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும். சரி மேலே படிப்போம். ஒரு 20 பக்கம் இந்த சோலார் பிளெக்ஸ் இருக்குல்ல, அங்கே ஒரு மாதிரி இறுகி டைட்டாக ஆகிடும். ஒரு 30 பக்கத்துக்குள்ளே வார்த்தை வராது, குரல் வராது. வாசித்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு நம்மளுடைய மனநிலைமை என்னன்றது நம்மளால் ஊகிக்க முடியாது. அது சந்தோஷமா துக்கமா, அது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ மெசேஜ் மட்டும் அனுப்புகிறேன். சார் நான் கதையை படிச்சுட்டேன், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். உடனே ஃபோன் ஒரு 10 ஃபோனு பின்னாடி மெசேஜாக வருது. உடனே பேசி இன்னும் இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன். ஆனால் குரல் வர மாட்டேங்குது, வார்த்தை வர மாட்டேங்குது. அவருக்கு கேட்கணும், நம்ம குரல் தழுதழுத்து அப்படியே நம்ம பதறி அப்படியே கண்ணில் இருந்து ஜலம் கொட்டி அதை அவருக்கு பார்க்கணும். அப்போ இது சாடிசமா இல்லையா? எல்லாரையும் அழ வச்சு, குறிப்பாக பெண்களை அழ வைக்கிறதுல அவருக்கு ஒரு திருப்தி. அங்கே கை தட்டல் பாருங்க பின்னாடி. ஆமாம், பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஐ திங்க் அவர் ஃபஸ்ட்டு அவருடைய ஒய்ஃப் தானே இருக்காங்க, அவங்கள அழ வைப்பாங்க. அதுக்கப்புறம் நான், நம்ம டிசைனர் சுபா, இந்த மாதிரி சில பலியாடுகள்லாம் நாங்கள் இருக்கோம், எங்களாலேயே அழ வைப்பாங்க. வேதா எங்கம்மா இருக்க? அடுத்து நீயும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன். அவருடைய மகள், அவளையும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு மனிதர் தான் நம்ம இயக்குனர் சி பிரேம்குமார். அந்த ஓவர்வெல்ம்ட் ஃபீலிங் இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் ஃபீலிங், இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் ஃபீலிங். ஆனால் வார்த்தை வராது, ஆனால் அப்போ தான் பேச சொல்லுவார். ஸோ அந்த மொமெண்ட்டுக்கு தான் அவர் வெயிட்டிங். பாவம் பிரேம் சார், ஐ எம் வெரி 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 ஹாப்பி. பிரேம் சார் ஒரு மாதிரி நிகழ வைக்கிறாருன்னா அந்த சோல், அதை மெருகேற்றக்கூடிய ஒரு இசை, நிகழ வைக்கக்கூடிய இசை தான் கோவிந்தோடைய இசை. 96 வாஸ் அ கிஃப்ட் டு ஆல் ஆஃப் அஸ். மெய்யழகனும் ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். கண்டினியூ யுவர் ஒர்க் கோவிந்த், ஆல் தி பெஸ்ட் அண்ட் யூ ராக். ஸோ அதுதான் பாதிக்கப்பட்ட பெண்மணி. நீங்கள் எல்லாம் பேச எங்களுக்கு இப்போ எப்போனாங்க படத்தை காட்ட போறீங்கன்ற ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட். எங்களுக்கே காட்டல, வெயிட் பண்ணு. கண்டிப்பாக்கா.